அப்புறம் இன்டர்நெட். உலகத்திலே அதிவேக இன்டர்நெட் சமீபத்துல லான்ச் பண்ணாங்க. எங்கன்னு தெரியுமா? சொல்றேன். சீனால லான்ச் பண்ணிருக்காங்க. உலகத்திலே அதிவேக இன்டர்நெட். சோ இந்த இன்டர்நெட்டோட சிறப்பு அம்சங்கள் அத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள. சீனாவின் அதிவேக இன்டர்நெட் 10G வந்தாச்சு. இப்ப அதை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 2G இன்னமும் ஒரு சில ஸ்டேட்கள்ல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அதிகமா பயன்படுத்துறது 4Gயும் 5G. ஸோ 4Gக்கும் 5Gக்குள்ள கம்பாரிசன்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஏன்னா இப்போ சீனாவுடைய அதிவேக இன்டர்நெட்டை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 10G வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தா ஹுவாவே இவங்க யாருன்னா அங்க உள்ள ஒரு பெரிய ஒரு நிறுவனம். அவங்களும் சைனால இயங்கக்கூடிய ஒரு யூனிகாம் எப்படி நம்ம இந்தியால வந்து பிஎஸ்என்எல்லோ அதே மாதிரி சைனால வந்து ஒரு டெலிகாம் ப்ரொவைடர். இந்த ஹுவாவேயும் யூனிகாமும் சேர்ந்து தான் இந்த 10G வந்து லான்ச் பண்றாங்க. எங்கன்னா சுனோன் கவுண்டி, இங்க கவுண்டிலாம் சொல்ல மாட்டோம், அங்க சுனோன் கவுண்டி, அங்க ஹிபாய் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல தான் வந்து இந்த 10G லான்ச் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த ஹுவாவேய அமெரிக்காரன் படாத பாடுபடுத்துறான். அந்த ஹுவாவே தான் சைனால இருக்கக்கூடிய அந்த யூனிகாமோட சேர்ந்து இந்த 10G லான்ச். இப்போ இதை டெஸ்டும் பண்ணி பார்த்துட்டாங்க. 10G ஸ்பீடில் டவுன்லோட் நடக்குதா அப்படின்னு. 9834 மெகாபிட் பெர் செகண்ட்ல டவுன்லோட் ஸ்பீடும் 1008 மெகாபிட் பெர் செகண்ட்ல அப்லோட் ஸ்பீடும் ஆகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதோட இமேஜ் எல்லாம் வந்து லீக் அவுட் ஆயிருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு 20 GB 4K வீடியோவை சாதாரணமா நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா எடுக்கக்கூடிய டைம் ஒரு 7 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம். பட் இந்த 10G ஸ்பீடை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த 20 GB 4K வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா வெறும் 20 செகண்ட்ல உங்களால கம்ப்ளீட் பண்ண அந்த அளவுக்கு வேணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 10G ஸ்பீடை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த டேட்டாவோட டிராவல் டைம் இருக்குல்ல, போயிட்டு திரும்பி வரக்கூடிய அந்த டிராவல் வெறும் 3 மில்லி செகண்ட் தான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த 10G ஸ்பீடை எதுலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்மெண்ட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீமிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஹோம் டிவைஸ்ல நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் செம்மையா ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த 10G மற்ற நாடுகள்லையும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த ஹுவாவே வந்து அமெரிக்காலேயே கடும் பிரச்சனையை சந்திச்சாங்க. ஏன்னா இவங்க வந்து தகவலை ஃபுல்லா சைனாக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதாவது கடத்துறாங்க. அதனால இவங்களை வந்து நாங்க பேன் பண்றோம், உங்களுடைய டிவைஸ் நாங்க பேன் பண்றோம் அப்படின்லாம் அமெரிக்காரன் சொன்னான். ஸோ அதே நிலைப்பாடு தான் மற்ற நாடுக்கும் இருக்கும். இந்த 10G ஸ்பீடில் உள்ள இன்டர்நெட் நம்ம இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது தெரியல. இவங்க ஒரு பிரத்யேகமான டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக், இதுல இருந்து மேம்படுத்தப்பட்ட ஒரு டெக்னாலஜி தான் பயன்படுத்திருக்காங்க. அதுக்கு பேரு வச்சிருக்காங்க 50N பேசிவ் ஆப்டிக்கல் நெட்வொர்க் அப்படிங்கிறாங்க. ஸோ இதைத்தான் அவங்க பயன்படுத்திருக்காங்க. காலம்தான் பதில் சொல்லும் இந்தியாவுக்கு வந்து இந்த 10G எப்போ ரீச் ஆகும்ட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்ப நம்ம 5G தானே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் சமீபத்துல பாரத் 6G விஷன் அப்படிங்கிற பேர்ல இந்த நெட்வொர்க்கை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கவர்மெண்டோட டார்கெட் எப்படின்னா 2030க்குள்ள இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது 2030க்குள்ள இந்த பாரத்தோட 6G விஷன் கிடைச்சிருக்கணும், எல்லாரோட மொபைல்லையும் கிடைச்சிருக்கணும். அதான் 2030 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம், 5Gல இருந்து 6Gக்கு போறோம். உங்கள எத்தனை பேரு இப்போ 5G பயன்படுத்துறீங்க, 4G பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுல சொல்லப்பட்ட ஒரு சில தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதோட நன்மைகளை அவங்களும் அடைவாங்க. ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு வழக்கம் போல புதுசா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ கீழே யூடியூப் காரன் இல்ல யூடியூப் நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருக்கான், அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷன் இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.